எங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்குது. நேற்று ஈவினிங் வந்து நேற்று வந்து சனிக்கிழமை. நேற்று ஈவினிங் வந்து பூஜை பண்ணுறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரி போய் பார்க்கலான்னு பார்த்துங்க. நாங்கள் போகிறப்பட்டுக்குமே பூஜைலாம் முடிஞ்சது. சரி தேங்காய் ஊதுபத்திலாம் எடுத்துன்னு போயிருந்தாங்க. அதை மட்டும் தேங்காய் உடைச்சி தரேன்ட்டு தேங்காய் உடைச்சி கொடுத்தாங்க. பூசேரி சாமியெல்லாம் கும்பிட்டுங்க. சாமி கும்பிட்டு நானும் பாட்டி தான் வந்துருந்தேங்க. பாட்டி சுற்றி வந்தாங்க. நானும் பின்னாடி போய் சுற்றி வந்துன்னு தான் இருந்தேன். நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சாப்பாடெலாம் வாங்கி உக்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்காக. இது வாரம் சனிக்கிழமை பண்ணுறாங்க. ஒரு வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் கோயில் கட்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சனிக்கிழமை எப்பவுமே பூஜை பண்ணி சாப்பாடு போடுவாங்க. எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க. வீடியோ பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை, கேமராமேன்லாம் இல்லை, நானே தான் பிடிச்சி நிற்பேன். அதனால தான் என்னோடய ஃபேஸ் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பாடு இடத்துக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. அங்கே வந்து உட்கார வச்சு போடுறதுக்கு பிளேஸ் இல்லை, எல்லாமே முள்ளுங்க அது மாதிரி தான் இருந்துச்சு. உட்கார வச்சு போட முடியல. அதனால பிளேட்டில் கொடுத்தாங்க. நல்லா இருக்கிற இடத்துல போய் அவங்கவுங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. யார் யாருக்கு எந்தெந்த இடம் பிடிக்குதாங்க. எல்லாம் புல்லாக இருக்கிறதுனால உட்கார வச்சு போட முடியல. அதனால சாப்பாடெல்லாம் வாங்கிக்கின்னு அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் உட்காந்துனாங்க. நாங்களும் சாப்பாடெலாம் வாங்கிட்டு ஒரு வழியாக வந்து உக்காந்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. சாமி சாப்பாடு எப்பயுமே நல்லா தான் இருக்கும். எங்கள் ஊர்னு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சாமி பண்ணுவாங்க, ஏதோ ஒரு அன்னதானம் போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எங்கள் ஊரில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா, வாங்கி சாப்பிடுங்கிறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.